முதலில் இந்த பொங்கல் பண்டிகையானது ஒரு 4 நாட்கள் பல ஆயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து இது கொண்டாடப்பட்டு வருகிறது. இது தமிழர்களின் பண்டிகையா அல்லது ஒரு 30 நாடுகளில் இங்கே இந்தியாவை பொறுத்தவரை ஒரு 15க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் அது மகர சங்கராந்தி, பாகி, யுகாதி பல்வேறு பெயர்களில் அது அந்த பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்வளவு தொடர்ச்சியாக அந்த பண்டிகை கொண்டாடப்பட்டு வருவதனோட அந்த பின்னணி என்ன? இது தமிழர்களோட பண்டிகை மட்டும்தானா, இல்லைன்னா இது இந்த அறுவடை திருநாள் போல் அந்த ஜப்பானில் இது ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு கொண்டாடப்படுகிறது. இது போல் பல்வேறு நாடுகள்லையும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் இந்த பண்டிகையோடைய அந்த கொண்டாடப்பட்ட ஆண்டுகளில் இருந்த அந்த உற்சாகமும் அந்த ஆர்வமும் இன்று வரை குறையாமல் இருப்பதற்கு அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? வணக்கம். சத்தியம் அவர்களுக்கு என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகத்தில் எத்தனையோ பெருவிழாக்கள், திருவிழாக்கள் நடைபெறுகிறது. அனைத்து விழாக்களும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சம்பவம் சார்ந்து அல்லது சமயம், மதம் சார்ந்து அல்லது ஒரு நம்பிக்கை சார்ந்து அல்லது பிராணத்தில் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் அல்லது கதைகளை சார்ந்து நடக்கும். அதை தான் நம்ம உலகமெல்லாம் பார்த்துருக்கிறோம். ஆனால் பொங்கலை நீங்கள் அந்த வகையில் வகைப்படுத்த முடியாது. ஏன்னால் பொங்கல் மதம் சாராத, இனம் சாராத ஒரு விழா, ஒரு தமிழம் சார்ந்த, அந்த தமிழினத்தில் கூட சுகாதாரம், வாழ்வாதாரம், பொருளாதாரம், ஆரோக்கியம் என்ற நிலையில் பல்வேறு நிலைகளில் 4 நாட்கள் கொண்டாடப்படக்கூடிய விழா பொங்கலாகும். இது கிட்டத்தட்ட 30 நாடுகளில் உள்ள தமிழர்களால் கொண்டாடப்படுகிறது. இதுல நீங்க அந்த வடக்கே நடைபெறுகின்ற மாகி, சங்கராந்தி இது போன்ற விழாக்களை நாம இந்த விழாவோடு ஒப்பிடுவது என்பது என்னை பொறுத்தவரை முடியாது. மகாபிகு என்று அஸ்ஸாம்ல கொண்டாடுறாங்க, மாகி என்ற பெயரால் ஹரியானாவில் கொண்டாடுகிறார்கள். அப்புறம் உத்தராயணா என்று குஜராத்திலும் ராஜஸ்தானிலும் கொண்டாடுறாங்க. மகே சங்கராந்தி என்ற பெயரில் நேபாளில் கொண்டாடுறாங்க. சங்கர என்ற பெயரில் பங்களாதேஷில் கொண்டாடுறாங்க. அதே மாதிரி மகர சங்கராந்தி என்ற பெயரில் ஆந்திரா, மேற்கு வங்காளம், பீகார், கோவா, ஒரிசா, மகாராஷ்டிரா, மணிப்பூர், உத்தரப்பிரதேச போன்ற பகுதிகளில் கொண்டாடுறாங்க. யுகாதி என்ற பெயரில் சில ஊரில் கொண்டாடுறாங்க. இதெல்லாம் சூரிய பகவானை நன்றி செலுத்துவதற்காக, வணங்குவதற்காக, இன்னும் சேர்ந்து அதோடு சேர்ந்து உழவுக்காகவும் சேர்த்து மகர சங்கராந்தி 2 நாள் கொண்டாடுறாங்க. ஆனால் இந்த பண்டிகைக்கும் பொங்கலுக்கும் சம்பந்தம் இருக்குதா என்று சொன்னால் என்னுடைய பார்வையில் அதிகமான தொடர்பு இல்லை. ஒரு நாள் விழா வச்சு நீங்க போடலாம். 4 நாள் விழாக்கள் எங்குமே இல்லை. மற்ற ஸ்டேட்ல கிடையாது. மற்ற ஸ்டேட்ல கிடையாது. கிடையாது. அதே மாதிரி ஜப்பான்ல நடக்கக்கூடிய ஹார்வெஸ்ட் திருவிழா என்பது விவசாயிகளுடைய அறுவடை திருநாளாகத்தான் இருக்கிறத ஒழிய இந்த பொங்கலுக்கான சிறப்பு நேர்பார்வை, கூறிய நேர்பார்வை கிடையாது. 4 நாள் தொடர்ந்து அறிவு சார்ந்த ஒரு விழா பொங்கல். இப்போ உதாரணத்துக்கு கார்த்திகை, ஐப்பசி, மார்கழி 3 மாசமும் மழை, குளிர். அந்த முடிவின் இறுதி நாள் இப்ப நம்ம வீட்டுல பொருள்லாம் வச்சிருப்போம். அந்த மலையில குளிர்ல என்ன ஆகும்? பூஞ்சை முளைச்சு கெட்டு போகும். இப்ப பாய் போட்டு படுக்கிறோம், அந்த பாயை தினமும் துவைப்பது கிடையாது, போர்வை தினமும் துவைக்க. அப்ப என்ன பண்ணோம்? அதுல இருந்து பூஞ்சை கிளம்பும். அப்ப அதை போய் வெளியே போய் காய போறதுக்கு வெயில் இருக்காது, துவைச்சு போடுறதுக்கும் வெயில் இருக்காது. இந்த மாதிரி நிலைகளில் இதெல்லாம் வீட்டில் கிருமியை உருவாக்கும் என்பதற்காக இதெல்லாம் வெயிலில் தூக்கி போட்டு கழுவி வீட்டை சுத்தம் பண்ணி காய வச்சு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா பொங்கலில் பார்த்தீங்கன்னா ஈரோடு, கோயம்புத்தூர் பகுதிகளில், சேலம்லாம் போனீங்கன்னா வீட்டில் அந்த செவர் தரையில் மடிகிற இடத்துல வருஷம் சுண்ணாம்பு அடிப்பாங்க. அந்த சுண்ணாம்பு எதுக்குன்னா கிருமி நாசம் பண்றதுக்கு, கிருமி அழிப்பதற்காக. இப்படி சுகாதாரத்தை வலியுறுத்துகின்ற ஒரு திருநாளாக, அதாவது மார்கழி கடைசி நாள் போகி சுகாதாரத்தை வலியுறுத்துகின்ற ஒரு திருநாளாக கொண்டாடப்படுது. 4 நாள் விழால ஒரு கடைசி நாள் ஃபர்ஸ்ட். அடுத்து பொங்கல், தைப்பொங்கல். நம்ம தை 1, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய தை முதல் நாள் வாழ்வாதார திருநாள். தமிழ் பகுதியினுடைய உணவு நெல், அதான் பிரதான உணவு. அப்ப நெல்லை உற்பத்தி பண்ணக்கூடிய நெல்லை, புது நெல்லை வைத்து அதோடு நாட்டு காய்கறிகள், கரும்பு, இனிப்புக்காக கரும்பு, மஞ்சள், இஞ்சி இதெல்லாம் வச்சு அந்த பொங்கலை குதூகலமாக கொண்டாடுவாங்க. 150 நாள் அன்னைக்கு காலத்தை சாகுபடி. ஒரு சாகுபடி என்பது ஹார்வெஸ்ட் 150 நாள். அந்த 150 நாள் அறுவடையினுடைய குதூகலம், வாழ்வாதாரம்
அந்த வெற்றி, அந்த லாபம், எனக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சு, எனக்கு உணவு கிடைச்சிருச்சு, இது இந்த வருகின்ற ஆண்டுகளுக்கு இந்த உணவு இருக்கும் என்ற குதூகலத்தை கொண்டாடும் பொழுது இந்த விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய அந்த விவசாயத்துக்கு என்ன வேணும்? சூரிய ஒளி வேணும். சூரிய ஒளி ஸ்டார்ச் தான் வந்து நெல் உற்பத்திக்கும் இயற்கை உற்பத்திக்கும் பயன்படுது. தண்ணி வேணும். அப்ப அதையெல்லாம் நினைத்து பார்த்து நன்றி பெறக்கூடிய வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு விழாவாக 2ஆம் நாள் விழா, தை முதல் நாள் விழா பொங்கல். இது வாழ்வாதார திருநாள். முதல்ல போகி வந்து சுகாதாரம், இது வாழ்வாதாரம். அடுத்த நாள் என்ன வேணும்? மாட்டுப் பொங்கல். இப்ப மாட்டுப் பொங்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருடைய பார்வை எப்படி இருக்குன்னா மாட்டுக்கு பொங்கல், அது எடுத்துக்கொள்ளவே முடியாது. மாட்டுக்கு பொங்கல் கிடையாது. கால்நடைகளை வணங்குவது விவசாயத்துக்கு உறுதுணையாக இல்ல. மாட்டுக்கு பொங்கல் கிடையாது. மாடு என்று இன்னைக்கு நம்ம மாட்டை குறிக்கிறோம். ஆனால் அன்றைய காலகட்டங்களில் மாடு என்ற சொல் செல்வத்தை குறிக்கும் சொல்லாகத்தான் இருந்தது. திருவள்ளுவர் சொல்லார் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் சொல்லார், கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. செல்வத்திலேயே சொல்றாரு. ஆமா, மாடல் இல்லைன்னாக்கா செல்வத்துக்கு கல்வியை தவிர கேடில்லாத செல்வம் கல்வி தான். அந்த கேடில்லாத கல்வியை தவிர மற்றவையெல்லாம் செல்வம் அல்ல, மாடல்ல என்றால் செல்வம் அல்ல என்று குறிப்பிடுகிறார். அப்ப செல்வத்தை குறிக்கின்ற சொல். அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி செல்வத்தை எப்படி குறிக்க முடியும்? அப்ப வந்து யாரும் தங்கத்தையும் அணிகளையும் கண்டுபிடிக்கல, மணி அணிகளை கண்டுபிடிக்கல, டெபாசிட் கிடையாது, வங்கி கிடையாது, நிலத்தை போய் பட்டா போட்டு வச்சுக்கிறதுக்கு பட்டாவும் கிடையாது, நிலமெல்லாம் திறந்து விளைஞ்சு கிடைச்சது. அப்போ மனிதன் கால்நடைகளை பழக்கி தன்மையப்படுத்தி மந்தையாக வைத்திருந்தான். அப்ப அதுதான் அவனுடைய பொருளாதாரம். அவர்கிட்ட 100 ஆடு இருக்குது, 200 மாடு இருக்குது, ஒட்டகம் இருக்குது, யானை இருக்குது என்பதுதான் பொருளாதாரம். இப்ப அந்த பொருளாதாரத்தை வளம்படுத்தியவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தான மாடையும் ஆடையும் அழகுபடுத்தி கழுவி அழகுபடுத்தி வரிசையை நிக்க வச்சு மாறு தட்டுவது என்ற இவ்வளவு பொருளாதாரம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை, அதாவது பட்ஜெட் மாதிரி ஒரு வருஷத்துக்கான பொருளாதாரம் இல்ல பிற்காலத்துக்கான பொருளாதாரம் இருக்கிறது என்று பொருளாதாரத்தை பறைசாற்றுகின்ற ஒரு பெருமையை பறைசாற்றுகின்ற பொருளாதார விழா.